மத்திய கிழக்குல இப்போ பெரிய பதற்றம் நடக்குது. ஈரான் மீது இஸ்ரேலும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் சேர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்கு பதிலா ஈரானும் தாக்குது. அதனால அந்த பகுதி முழுக்க டென்ஷன் நிலையில தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில இஸ்ரேலில் நம்ம இந்திய ரூபாய்க்கு எவ்வளவு மதிப்புன்னு பல பேருக்கு டவுட் வரும். ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்ட்ரென்த் அந்த நாட்டின் நாணயத்திலேயே தெரியும். இஸ்ரேலின் அதிகாரப்பூர்வ நாணயம் இஸ்ரேலிய புதிய சேக்கல். இது 1985ல அறிமுகமானது. உலக சந்தை நிலவரப்படி பார்த்தா இஸ்ரேல் நாணயம் நம்ம இந்திய ரூபாயை விட சற்று வலிமையானது. அதாவது 500 ரூபாய் இந்திய நாணயத்திற்கு சுமார் 16.74 இஸ்ரேல் சேக்கல் கிடைக்கும். 1000 ரூபாய் மாற்றினா சுமார் 33.47 சேக்கல் தான் கிடைக்கும். அது நம்ம ரூபாய்க்கு அங்க மதிப்பு கொஞ்சம் குறைவு தான். 500 ரூபாயில என்ன செய்யலாம்னா, ஒரு காஃபி குடிக்கலாம், சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கலாம், இல்லனா லோக்கல் பஸ் டிக்கெட் எடுக்கலாம். ஆனா டெல் எவி மாதிரி நகரங்கள்ல வாழ்க்கை செலவு ரொம்பவே அதிகம். வீடு, வாடகை, உணவு செலவெல்லாம் இந்தியாவை விட ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு பயணம் போகணும்னா நல்ல பட்ஜெட் வைத்திருக்கணும். இப்போ அங்க நிலைமையும் சீராக இல்லாததால் பயணம் செய்யும் முன் தற்போதைய பாதுகாப்பு நிலையை சரிபார்த்துட்டு போவது ரொம்பவே நல்லது.